ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் மாட்டு மாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே ரமதான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 2-3 ஈவெண்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கன்ஃபார்ம் டேட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் கன்ஃபார்ம் டேட் கிடச்சா மட்டும்தான் வீடியோவே போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கேம்குள்ள நாளைக்கு டுடே அப்டேட்டாக எவ்வளோ வேலட் வரப்போகுது மார்ச் 2ஆம் தேதி. அதில் நம்ம பழைய கன் 2 கன் அப்படியே தான் இருக்கும். பெராஃபில் A94, அதுக்கப்புறம் புதுசாக வர்றது எவ்வளோ MP40 2.0, நெக்ஸ்ட்டு M4A1. அது வந்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. அந்த கன் ஸ்கின் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நார்மல் அந்த கன் ஸ்கின் இருந்தாங்க கூட நீங்கள் விளாட்லாம். வெப்பன் ட்ரைவில் வரதே ஒர்த்தான கன்ஸ்கின் தான். இதில் நம்ம மேக்ஸ் பண்ணணும், இத்தனை வேலை இருக்குது. அடுத்து என்ன கன்ஃபார்ம் ஆன ஈவெண்ட்னா நம்மளோட ஃபைனல் ஷாட். இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி ஃபேடட் வீலில் வந்துடும். இது நம்ம கேம்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ கேம்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ கன் எடுத்து நம்ம 4 எனிமியை சுட்டோம்னா அது நீங்கள் ஒருத்தன் அடிச்சா வரும்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் இருப்பான், அவன் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் மாறும். இப்போ லாஸ்ட் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் அடிச்சானா நம்மளுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அவ்வளோதான். அப்படி காசுலாம் சதரும். அப்படியே பேக்ரவுண்டில் அப்படி ரெட் கலரில் அப்படி மாறி பங்கமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்தால் யாரும் ரொம்ப ஸ்பின் பண்ணுங்க, ஒரு 2-3 மட்டும் ஸ்பின் பண்ணுங்க. அந்த அளவுக்குலாம் அது ஒர்த்தெல்லாம் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் ஒருத்தர் அடித்தா மட்டும்தான் அது வரும். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிச்சுட்டு ஸ்பின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். இந்த ஃபேடரியில் 3 ஸ்பின் மட்டும் பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அடுத்து என்ன கன்ஃபார்ம் ஆன ஈவெண்ட்னா த்ரோகன். இந்த த்ரோகன் பார்த்தீங்கன்னா பங்கமாக கரீனாக்காரன் செதுக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி த்ரோகன் ஆல்ரெடி நம்ம கேம்குள்ளே வந்ததே கிடையாது. அதுவும் 2ஆ மாறுது. இந்த த்ரோகன் பங்கமாக செதுக்கி வச்சிருக்கான் நம்ம அந்த கரீனாக்காரன். என்ன சொல்கிறது, நம்மகிட்ட அதுக்கேற்ற மாதிரி காசும் கொள்ளையடிப்பாங்க. அது இப்போ நான் உங்ககிட்ட அந்த வீடியோவாக காட்டுறேன். இருங்க ஒரே நிமிஷம். இப்போ வந்துருச்சு. மார்ச் 18ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள இந்த ஈவெண்ட் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா 2 கலராக செதுக்கி வச்சிருக்காங்க. கிரனேடுக்கு ஒரு கலரு, ஷூட்டிங்க்கு ஒரு கலரு. பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் அக்யூரசி. இந்த த்ரோகனை பொறுத்த அளவுக்கே நம்மளுக்கு ரீலோட் ஸ்பீட் தான் கொஞ்சம் எரிச்சலாக வரும். இப்போ அந்த ரீலோட் ஸ்பீடே கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கான். அந்த கன் ஸ்கின்ல இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் டபுள் டேமேஜ். நம்ம ஒரு 6 புல்லட் அடித்தாதான் இப்போதைக்கு சாக முடியும். ஆனால் இந்த கண்ணில் வெறும் 3 புல்லட்டில் செத்துருவோம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே காட்டுறோம். சுட்டோம்னா இப்படி தான் சுடுவோம். இருங்க பார்த்தீங்கன்னா 3 புல்லட் டவுன் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் இப்போ கிரனேடு என்ன பண்ணி எல்லோ கலர் இப்படி கிரனேடு சுட்டு கீழே டைமண்டு காசெல்லாம் செதறி கிடக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகினா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். 4 பேருக்கு அடிச்சாச்சு. இப்போ வெளியே இருங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இது ரொம்ப காசு கொள்ளையடிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பங்கமாக செதுக்கி வச்சிருக்கான் அந்த கரீனாக்காரன். என்ன சொல்கிறது, அவனு பழைய கன்னும் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகும், பழைய த்ரோகனும் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகும். இது எடுக்கிறவங்க எடுக்கலாம். இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல கன் ஸ்கின்னா த்ரோகன் பிளேயர்னா மட்டும் இதை எடுத்து ஆடுங்க. த்ரோகன் தவிர வேற ஏதாவது கண்ணில் ஆடுவேன் அப்படின்றவங்க எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இது கலெக்ஷனுக்கு மட்டும் யாரும் எடுக்காதீங்க. அந்தளவுக்கு இந்த கன்ஸ்கின் ஒர்த் இல்லை, அவ்வளோதான். பழைய கன்ஸ்கின் ஒன்று வந்துச்சு, அதை வச்சுருந்தீங்கனால நைஸ் கன்ஸ்கின். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கேமுக்குள்ள மார்ச் 13ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்ன ஈவெண்ட் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த என்ன ஈவெண்ட்னா புதுசாக வரக்கூடிய ஜோக்கர் பண்டல், அதுக்கப்புறம் ஓல்டு க்ளோன் பண்டல் ரிட்டர்ன் ஆகுது. என்னடா சொல்கிற, உண்மையாடான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். நிஜமாக க்ளோன் பண்டல் ரிட்டர்ன் ஆகுது. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த கிளிப்பு கிடச்சி. இருங்க கிளிப்பை போட்டு விட்றேன், வெயிட் பண்ணுங்க. அது சரியான பண்டில், சத்தியமாக காசு பிடுங்குவான். இருங்க அந்த கிளிப்பு போட்டு விட்றேன். இப்போ கிடச்சிருச்சு பாருங்க அந்த கிளிப்பு. இந்த பழைய புது பண்டலு வரப்போகுது. இத்து போன பண்டலு.
இது என்ன பண்டலா? மூஞ்சி பாருங்களேன், மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து சரியான தரமான பண்டல். இந்த பண்டலை பாருங்களேன், இது சொல்லப்போனா பீ மாதிரி இருக்கு இந்த பண்டல். அடுத்து இந்த பண்டல் பாருங்க, இந்த ஓல்டு பிளேயர்லாம் மனசே விட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்டலை கொண்டு போய் ரிங் ஈவெண்ட்ல விட்டு வச்சிருக்கான் அந்த கரீனா. அவனை என்ன சொல்லுவேன்? அதுவும் தனி யூனிவர்சல் டோக்கன்ல தான் வரும். நீங்க யாரும் இதுல இருக்குன்னு சொல்லி யூனிவர்சல் டோக்கன் நினைச்சுக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா பொம்பளை ஃபீமேல் பியூட்டி எல்லாம் வராங்க இதுல. இந்த பியூட்டி எல்லாம் கிடைச்சதுன்னா லக்கில் கிடைச்சா ஒர்த்து. இது டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும்னா அது ஒர்த்து கிடையாது. இது பாத்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள இந்த கரீனா டிவிடி அப்லோட் பண்றோம். ஓகே பாய்.